ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் அலகு 7 விலங்குலகம் உயிரிகளின் பல்வகைமை அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளுடைய வகைப்பாட்டியல் அமைப்பை தான் இந்த பாடம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நிறைய மனப்பாட பகுதியாக இருக்குங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து அப்படி நோட் பண்ணிக்கிட்டே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் பல்வேறு வகையான புரியாத புதிராக விளங்கும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் 1.5 மில்லியன் விலங்குகள் பெயரிடப்பட்டு அவற்றின் பண்புகள் விவரிக்கப்பட்டுள்ளன. சரியான வகைப்பாட்டு முறைகள் இல்லாமல் பல்வேறு உயிரினங்களை பற்றி அறிதல் எளிதல்ல. அதாவது இந்த உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 15 அதாவது 1.5 மில்லியன் அளவுகள் விலங்குகள் பெயரிடப்பட்டிருக்குது. அவற்றினுடைய பண்புகளும் விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வகைப்பாட்டு முறைகள் இல்லாமல் அந்த உயிரினங்களை பற்றி அறிகிறது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்ணத்து பூச்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வகைகளை அறியறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்ணத்து பூச்சிகளே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலர்கள் அதிகமான கலர்கள்லாம் இருக்கும். நீலம், சிவப்பு, பழுப்பு, மஞ்சள், அப்புறம் நீலம் கலந்த மஞ்சள், அந்த மாதிரி நிறைய கலரில் இருக்கும். அதே சமயம் வண்ணத்து பூச்சிலே பெரியது, சிறியது, இந்த மாதிரி நிறைய வகையான வேறுபாடுகள்லாம் இருக்குது. அப்போ இதை வகைப்படுத்தாமல் கண்டறிவது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே சமயம் இப்போ புலிகளும் வரிக்குதிரைகளும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடம்புல கோடுகளை பெற்றிருக்குது. அதே மாதிரி பூனைக்கும் தன் உடம்புல கோடுகளை பெற்றிருக்குது. அப்போ இந்த புலிகள், வரிக்குதிரை, பூனை இதெல்லாமே ஒரே இனமாக சேர்ந்ததா இல்லை வெவ்வேறு இனத்தை சேர்ந்ததா அப்படின்னு இந்த மாதிரி வேறுபடுத்தி அறியறதற்கு வகைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முற்காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாகரிகங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளதான் இருந்தது. இப்போ தமிழ்நாடுனா அந்த இதுக்குள்ள மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற விலங்கினங்களையும் தாவரங்களையும் வகைப்படுத்த எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அப்போ அதுங்களுடைய பேரிட்டு அதை வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியானதாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் 15வது மட்டும் 16ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே வணிகம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தாவரங்கள் விலங்குகளுடைய விவரங்களையும் அறிவியல் அறிஞர்கள் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த விலங்குகளை பற்றி வேறுபாடுகளையும் ஒற்றுமையும் அறிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த விலங்குகள் எல்லாத்துலேயும் இல்லை ஒற்றுமையும் வேறுபாடுகளையும் கண்டறியறதுக்காக தான் இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் வகைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு இதை அறிமுகப்படுத்துறாங்க. அதனாலதான் எந்த விலங்கினம் எந்த வகையை சார்ந்தது. இப்ப பாத்தீங்கன்னா குதிரையும் புலியும், இப்போ குதிரையும் புலியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா குதிரையும் பார்த்தீங்க குதிரையும் புலியும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்புல கோடுகளை தான் பெற்றிருக்கோம். ஆனால் அது எந்த வகையை சேர்ந்தது நம்மளால சரியாக சொல்ல முடியலையா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி வேறுபடுத்தி அறியறதுக்கு இந்த வகைப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ இதை வகைப்படுத்துறதுனால இப்போ வரிக்குதிரை தாவர உண்ணிகள், அதாவது புல்லு, புற்கள், இந்த மாதிரி தாவரங்களை சாப்பிடுது. அதே புலிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஊனுண்ணிகளாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி எது ஊனுண்ணிகள், எது தாவர உண்ணிகள், இந்த மாதிரியும் வகைப்படுத்துறதுனால நம்ம எந்த விலங்கினம் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம எளிதாக அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த வகைப்பாட்டை உயிருள்ளைகளை முதலில் வகைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாவரவியலாளர் காரோலஸ் லின்னேயஸ். அதாவது காரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த வகைப்பாட்டை கண்டுபிடிச்சார். சரிங்களா? இவர் லத்தீன் மொழியை பயன்படுத்தி ஒரு உயிரி அதன் பேரினம், சிற்றினம் ஆகியவற்றின் பெயர்களால் குறிப்பிடப்படும் முறையினை அளித்தார். இவர் தான் முதல் லத்தீன் மொழியை கொண்டு பேரினம், சிற்றினம் அப்படிங்கிற ஒரு பெயரை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதம் பெயரிடும் முறையை தான் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையை தான் இருசொற்பெயரிடும் முறை, அதாவது பைனோமியனல் கிளாச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இருசொற்பெயரும் முறை கரோலஸ் லின்னேயஸ் தான் இதுல கண்டுபிடிச்சாரு. லத்தீன் மொழியை வச்சு இருசொற்பெயரிடும் முறையையும் உருவாக்குனார். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் ஊனுண்ணிகள், வரிக்குதிரைகள் தாவர உண்ணிகள். ஆனால் இரண்டுமே தம் உடல்ல வரிகளை கொண்டிருக்கிறது. ஆனால் புலிகளுடைய வரிக்குதிரையை விட பூனையை பெரும்பாலும் ஒத்துழைன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனைக்கும் உடம்புல வரிகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவைகளில் புலி, வரிக்குதிரை, பூனை மூன்றுமே பாலூட்டிகள். ஆனால் பாலூட்டிகள் வகைப்பாட்டில் எடுத்துக்கிட்டா இந்த மூணுமே பாலூட்டிகள், அதாவது குட்டியின்று பாலூட்டுபவைகளாக உள்ளது. ஓகேங்களா? அப்போ மிக அதிக எண்ணிக்கையில் பண்புகள் வகைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன என வகைப்பாட்டியாளர்கள் கருதினர். அதனுடைய பண்புகள் தான் முக்கிய பங்காற்றுகிறது. வகைப்படுத்துறதுல அதனுடைய பண்புகள் தான் ரொம்ப
முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? கண்களுக்கு தென்படும் பண்புகள், உதாரணமாக இப்போ புலிகளுடைய வரிகளை விட அதாவது புலிகளின் வரிகளை விட புலிகளின் காலில் எத்தனை விரல்கள் உள்ளன என்பதுதான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வரிகளை விட அதனுடைய கால்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து, பல்வேறு வகையான விலங்குகள் தன் இளம் உயிரிகளுக்காக பால் சுரக்கின்றன. இவை அனைத்தும் பாலூட்டிகள். இவை உயர்வட்ட விலங்குகள் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகுந்த உணர்வாற்றல் மிக்கவை. அதாவது குட்டி ஈன்று அதுகளுக்கு பால் ஊட்டுது இல்லைங்களா, அந்த விலங்குகள் எல்லாமே பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலங்குகள் மிகுந்த உணர்வாற்றல் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா தவளையே பார்க்குறோம். அது தவளையா தேரையான்னு நமக்கு தெரியாது. ஒரு பாம்பை பார்க்குறப்ப அது விஷத்தன்மை உடையதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒரு பறவையுடைய ஒலியை கேட்குறப்ப அது ஏற்கனவே கேட்ட ஒரு பறவையினுடைய ஒலியா இல்லை வேறையா அப்படிங்கிறது நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. சரிங்களா? அதே சமயம் ஒரு குளத்தில் மீனை பார்க்குறோம், அது எந்த வகையான மீன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ வகைப்படுத்துதல்னால தான் நம்ம வேறுபடுத்தி அறிய முடியுது. ஓகேங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த விலங்குகளை வகைப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அறிவியல் அறிஞர்கள் விலங்குகளை வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ விலங்குகளை வகைப்படுத்துதல் போன்றவை தெரிந்து கொள்வது அவசியம் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வகைப்பாட்டியல்னா என்னன்னு பார்க்கலாம். டாக்ஸானமி, அதாவது அடிப்படை கொள்கைகள், முறைகள் மற்றும் விதிகளை உள்ளடக்கிய கருத்தியல் பிரிவே வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடிப்படை, அதாவது ஒவ்வொரு விலங்கினமும் இப்படித்தான் வகைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அடிப்படை கொள்கைகளும் முறைகள் மற்றும் விதிகளை எல்லாமே உள்ளடக்கிய ஒரு இதுதான் பிரிவைத்தான் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வகைப்படுத்துதல் என்னன்னு பார்க்கலாம். உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமை, வேறுபாடுகள் மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்து வகைப்படுத்துறது தான் வகைப்படுத்தல். அதாவது உயிரினங்களுக்கு இடையில ஒற்றுமை, வேற்றுமை, அப்புறம் அவற்றை ஒரு குழுக்களாக வகைப்படுத்துறது தான் வகைப்படுத்தல். இப்போ எப்படி நம்ம கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா அது எந்த தாலுக்காவில் இருக்குது, அந்த தாலுக்கா எந்த வட்டத்தில் வருது, அந்த வட்டம் எந்த மாவட்டத்துக்குள்ளே வருது, அந்த மாவட்டம் எந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது, அதாவது தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ தமிழ்நாடுங்கிறது எங்கே இருக்குது, இந்தியாங்கிற ஒரு நாட்டில் இருக்குது. அப்போ இந்தியாங்கிறது இருக்கிறது ஆசியாவில் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டை பிரித்து வகைப்படுத்துறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் விலங்குகளும் எந்த விலங்குகளையும் அப்படி தான் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது விலங்குகள் உலகம், அதனுடைய எந்த உலகத்தில் இருக்குது, அது விலங்குலகம் அப்படின்னா தொகுதி முதுகு நாணுள்ளவையா, அப்போ துணை தொகுதி அப்புறம் முதுகெலும்புள்ளவை, வகுப்பு பாலூட்டிகள், வகுப்புனா பாலூட்டிகள், துணை வகுப்புனா யூத்தீரியா, வரிசைனா எதில் மாமிச உண்ணி, அப்போ குடும்பம்னா ஃபெலிடே, துணை குடும்பம்னா பான்ட்ரனே, அடுத்து பேரினம் ஃபான்ட்ரே, சிற்றினம் டைகரிஸ், இப்படி வகைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி நம்ம ஸ்டேட்டெல்லாம் வகைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி விலங்குலகத்தை இந்தளவுக்கு வகைப்படுத்துகிறாங்க. இப்படி வகைப்படுத்துறதால ஒவ்வொரு விலங்கினமும் எந்த வகுப்பை சேர்ந்தது, அப்போ அந்த விலங்குகளிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை எல்லாமே நாம் புரிந்து கொள்ள முடியுது. சரிங்களா? இப்போ உயிரினங்களோட வகைப்பாடுகளை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பாக்டீரியா, வேப்பமரம் மற்றும் தேரை போன்றவற்றை உற்று நோக்கில அனைத்தும் அடிப்படை செல்களும் ஒரு ஆளான ஒரு உயிரினங்கள். இப்போ எல்லாமே ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அந்த அடிப்படை செல்கள் எல்லாமே ஒரு உயிரினங்களே. ஆனாலும் இவற்றுக்கிலேயே உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பமரம் மற்றும் தேரை செல்களில் உட்கரு காணப்படுகிறது, ஆனால் பாக்டீரியாவில் உட்கரு காணப்படுவதில்லை. ஓகேங்களா? அதாவது எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதனுடைய அடிப்படை எல்லாமே ஒரு செல்களால் ஆனது அப்படின்னு இருந்தாலும், ஒரு இதில் பாக்டீரியா மற்றும் வேப்பமரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு காணப்படுது. சரி, வேப்பமரம் மற்றும் தேரையில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு காணப்படுது, ஆனால் பாக்டீரியாவில் உட்கரு காணப்படுதில்லை. அப்போ உயிரிகளை ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோகேரியாட்டுகள், யூகேரியாட்டுகள் அப்படின்னு. சரிங்களா? புரோகேரியாட்டுகள், யூகேரியாட்டுகள், அதாவது குளத்து பாசிகள், பேரணி மற்றும் முயல் போன்ற யூகேரியாட்டுகளில் குளத்தில் உள்ள ஆல்காக்கள் எல்லாமே ஒரு செல்லால் ஆனவை. மற்ற யூகேரியாட்டுகள் பல செல்களால் ஆனவை. இந்த குளத்தில் உள்ள ஆல்காக்கள் மட்டும்தான் ஒரு செல்லால் ஆனது. மற்ற யூகேரியாட்டுகள் எல்லாமே பல செல்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செல் சுவர், ஒளிச்சேர்க்கையின் செயல்கள் போன்ற சிறப்பு பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்கள் பெரும் குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த படம் 1-2. அப்போ இப்போ அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம், விலங்குலக வகைப்பாட்டின் அளவுகோல்களை பார்க்கலாம். ஓகேங்களா? விலங்குலக வகைப்பாட்டின் அளவுகோல்கள். அடுத்து விலங்குகளின் பட்டியலை பார்க்க கடற்பஞ்சு, ஜெல்லி மீன், தட்டைப்புழுக்கள், உருளைப்புழுக்கள், ரோட்டிஃபர், நத்தை, மண்புழு, வெட்டுக்கிளி, நட்சத்திர மீன் மற்றும் மயில்,
இந்த விலங்குகள் எல்லாமே பார்க்கணும்னா பட்டியலில் கடற்பஞ்சுகள் உண்மையான திசு தொகுப்பை கொண்டிருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட விலங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இப்போ கடற்பஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான திசு தொகுப்பு இல்லை. மற்றவைகளுக்கு எல்லாருக்குமே வந்து உண்மையான திசு தொகுப்பை பெற்றிருக்கின்றன. இதன் அடிப்படையில் விலங்குகள் வந்து மறுபடியும் என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா உண்மையான திசு தொகுப்பை கொண்டவை மற்றும் உண்மையான திசு தொகுப்பை பெறாதவை என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லானவை பல செல்லானவையும் பிரிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையான திசு தொகுப்புடையது உண்மையற்ற திசு தொகுப்பை உண்மையான திசு தொகுப்பை பெறாதவை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? உண்மையான திசு தொகுப்பை பெற்றிடாத விலங்குகளின் தொகுதி துளையுடலிகள். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். உண்மையான திசு தொகுப்பை பெறாதது வந்து துளையுடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ ஜெல்லி மீன், நட்சத்திர மீன்கள், இப்போ சில விலங்குகள் சொன்னோம்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெல்லி மீனும் நட்சத்திர மீனும் பார்த்தீங்கன்னா 2 ஆர சமச்சீர் கொண்டவை. மற்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது தட்டைப்புழுக்கள், ரோட்டிஃபர், நத்தை, மண்புழு, வெட்டுக்குழி இதெல்லாமே வந்து இருபக்க சமச்சீர் கொண்டவை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல் இரு செல்னு பிரிக்கிறாங்க, பல செல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்தது உண்மையான திசு தொகுப்பு உண்மையான திசு தொகுப்பை பெற்றிடாத விலங்குகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. உண்மையான திசு தொகுப்பை பெற்றிடாத விலங்குகள் தான் வந்து துளையுடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரு சமச்சீர் ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. இப்போ விலங்குகள்லாம் எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா செல்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகள் ஒரு செல் உயிரி அல்லது பல செல் உயிரி என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அமைப்பின் அடிப்படையில் ஒரு செல் உயிரி பல செல் உயிரி. அடுத்து சமச்சீர் அடிப்படையில் உடல் உறுப்புகள் அமைந்துள்ள முறை. சமச்சீர் வந்து 2 வகைப்படும். அவை ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஆர சமச்சீர்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர சமச்சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளின் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும். உயிரியின் உடலை எந்த ஒரு கோணத்தில் இருந்து சமமாக பிரித்தாலும் ஒத்த சமமான பாகமாக பிரிக்க முடிந்தால் அந்த உயிரி தான் வந்து ஆர சமச்சீர் கொண்டவை எனப்படும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த மாதிரி இந்த விலங்கினத்தை வந்து எந்த பக்கம் நீங்கள் வெட்டினீங்கனாலும் அது 2 பக்கமாக சரிசமமாக பிரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர சமச்சீர். ஆனால் இருபக்க சமச்சீரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மைய பகுதியில் மட்டும்தான் வெட்டினீங்கன்னா, இந்த மாதிரி நடுப்பகுதியில் வெட்டினீங்கன்னா மட்டும்தான் அது 2 பக்கமாக இரண்டாக பிரியுமே தவிர இப்படி வெட்டினீங்க அப்படின்னா இது 2ஆக பிரியாது. ஓகேங்களா? இது வந்து இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஆர சமச்சீர். ஆர சமச்சீர்னா எல்லா பக்கத்தில் எந்த பக்கத்தில் வெட்டினாலும் அது 2ஆக சரிசமமாக பிரியும். ஆனால் இருபக்க சமச்சீரில் அந்த மையப்பகுதியில் வெட்டினா மட்டும் வந்து 2 பக்கமும் சரிசமமாக பிரியும். இது வந்து இருபக்க சமச்சீர். சரிங்களா? அதாவது உயிரின் உடல் உறுப்புகள் மைய அச்சின் இருமருங்கிலும் அமைக்கப்பட்டிருக்கும். மைய அச்சின் வழியாக உடலை பிரித்தால் மட்டும் 2 சமமான பாகங்களாக பிரிக்க இயலும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தவளை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தவளை. இதுக்கு ஆர சமச்சீருக்கு ஜெல்லி மீன், நட்சத்திர மீன், ஹைட்ரா இதெல்லாமே எடுத்துக்காட்டு. இப்போ கருமூல அடுக்குகள் அடிப்படையில் விலங்குகளை பிரிக்கிறாங்க. அதாவது கரு உருவாக்கத்தின் பொழுது உருவாகும் படலங்கள் கருமூல அடுக்குகள் எனப்படும். கரு உருவாக்குது இல்லைங்களா? அப்போ உருவாக்கக்கூடிய படலங்கள் தான் வந்து கருமூல அடுக்குகள் எனப்படும். இந்த கருமூல அடுக்குகளிலிருந்து உடல் உறுப்புகள் வந்து என்னென்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் உறுப்புகள் தோன்றி கருமுதிர் வந்து உயிரியாகின்றன. ஓகேங்களா? கருமூல அடுக்குகள் அடிப்படையில் வந்து இது ஈரடுக்கு உயிரிகள், மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது கருமூல அடுக்குகள் அடிப்படையில் ஈரடுக்கு உயிரிகள், மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரடுக்கு உயிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற அடுக்கு, அக அடுக்கு என்ற 2 கருப்படலங்களை மட்டுமே கொண்ட உயிரிகள் வந்து ஈரடுக்கு உயிரிகள். அதாவது மூல அடுக்குகள் தோன்றுது இல்லைங்களா? அதை அடிப்படையில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஈரடுக்கு உயிரிகள், மூவடுக்கு உயிரிகள். ஈரடுக்கு உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புற அடுக்கு, அக அடுக்கு அப்படின்னு 2 கருப்படலங்கள் மட்டுமே கொண்ட உயிரிகள் வந்து ஈரடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என 3 கருப்படலங்களை கொண்ட உயிரிகள் மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து அமைப்பின் அடிப்படையில் ஒரு செல் இரு செல். அடுத்தது சமச்சீர் அடிப்படையில் சமச்சீர்லாம் ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர். அடுத்தது கருமூலங்கள் அடிப்படையில் ஈரடுக்கு, மூவடுக்கு. இப்போ 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா உடற்குழி அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலின் உள் திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி உடற்குழி. அதாவது உடலில் இருக்க உள் திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி தான் வந்து உடற்குழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்சுவற்றிலிருந்து உணவு பாதை மற்றும் பிற
உறுப்புகளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான உடற்குழி அல்லது சீலோம் வந்து நடு அடுக்கில் உள்ளே அமைந்துள்ளது. உண்மையான உடற்குழி வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில், சீலோம் அப்படிங்கிறது வந்து நடு அடுக்கில் அமைந்துள்ளது. உடற்குழியின் அடிப்படையில் விலங்குகள் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை உடற்குழி அட்டவை, பொய்யான உடற்குழி உடையவை, உண்மையான உடற்குழி உடையவை. உடற்குழி அற்றவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தட்டைப்புழுக்கள். அதாவது இதனுடைய பகுதி அதனுடைய படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உடற்குழி அற்றவைக்கே, ஓகேங்களா. இதில் மேலே காணப்படுறது புற அடுக்கு, நடுவில் காணப்படுகிற இந்த வெங்காய கலரில் இருக்குல்ல அது நடு அடுக்கு, இந்த மஞ்சள் கலர் பகுதி அக அடுக்கு, உள்ளுக்குள்ள வந்து உணவு பாதைக்குழி காணப்படுகிறது. இதில் உடற்குழி இல்லை. அப்போ இது உடற்குழி அற்றவை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தட்டைப்புழு. பொய்யான உடற்குழி கொண்டவை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உருளைப்புழுக்கள். இதுலேயும் 3 அடுக்கு காணப்படுகிறது. இந்த வெள்ளை கலரில் காணப்படுது இல்லைங்களா, இதுதான் வந்து பொய்யான உடற்குழி, ஓகேங்களா. அடுத்தது உண்மையான உடற்குழி கொண்டவை. உண்மையான உடற்குழி அப்படின்னா அதான் இந்த பகுதி தான். அதாவது இது அதே மாதிரி தான் பொய்யான உடற்குழியில் இருக்கிற மாதிரியே தான், ஆனால் அது ரெண்டும் கரெக்டாக பிரிஞ்சு இருக்கும், ஓகேங்களா. சிறுநீரக அமைப்பு மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு இருக்கும். இது உடற்குழி உடையது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு, ஓகேங்களா. பொய்யான உடற்குழிக்கு எடுத்துக்காட்டு உருளைப்புழுக்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றில் உடற்குழி புற அடுக்கிற்கும் நடு அடுக்கிற்கும் இடையே அமைந்துள்ளது. இதில் உடற்குழி பார்த்தீங்கன்னா புற அடுக்கிற்கும் நடு அடுக்கிற்கும் இடையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. உடற்குழி, கண்ட அமைப்பு, புறச்சட்டகம், இணைப்பு கால்கள், முதுகுநான் இவைகளின் அடிப்படையில் விலங்குலகம் முழுவதும் 10 பெரும் பிரிவு பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன, ஓகேங்களா. அதாவது உடற்குழி, கண்ட அமைப்பு, புறச்சட்டகம், இணைப்பு கால்கள் இது எல்லாமே அடிப்படையில் வந்து விலங்குலகம் வந்து 10 பெரும் தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதை மறுபடியும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேஜில் வந்து அதாவது இது விலங்குகளை கொடுத்துருக்காங்க. விலங்குகளினுடைய பொதுப்பண்புகள் அடிப்படையில் விலங்குகளினுடைய வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது உலகம், கட்டமைப்பின் மட்ட நிலைகள், சமச்சீரமைப்பு, உடற்குழி அல்லது உடற்சீலம், தொகுதி, ஓகேங்களா. இப்போ விலங்குகள் வந்து பல செல்கள் உடையவை அப்படின்னா செல் அளவில் வந்து துளையுடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடற்குழி அல்லாதது அடுத்து வந்து துளையுடலிகள் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து திசு உறுப்பு மண்டல அளவில் வந்து ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர்னு சொல்லியிருக்காங்க. ஆர சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு குழியுடலிகள், அது வந்து 2ஆக பிரியுது. அது குழியுடலிகள் டீனோஃபோரா அப்படின்னு, குழியுடலிகள் வந்து நிட்டோரியா அப்படின்னு. அடுத்து இருபக்க சமச்சீரில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக பிரியுது. அது உடற்குழியற்றவை, போலி உடற்குழியுடையவை, உண்மையான உடற்குழி, ஓகேங்களா. உடற்குழியற்றவைக்கு தட்டைப்புழுக்கள், போலி உடற்குழியுடையவைக்கு வந்து உருளைப்புழுக்கள். உண்மையான உடற்குழிகள் வந்து மறுபடியும் மேலே பிரிக்கிறது. அவை வலைதச புலிகள், கணுக்காளிகள், மெல்லொடிலிகள், முட்டொலிகள், அரைநாணிகள், முதுகு நாணுளைவை அப்படின்னு சொல்லி இது பிரியுது, ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க போதும். அடுத்து பொதுப்பண்புகளின் அடிப்படையில் விலங்குகளினுடைய வகைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தா, விலங்குகள் வந்து மெட்டோசோவா, இது பாராசோவா, யூமெட்டாசோவா அப்படின்னு பிரிக்கிறாங்க. பாராசோவா துளையுடலிகள், கடற்பஞ்சு. யூமெட்டாசோவா மறுபடியும் 2ஆக பிரியுது. அது ஆர சமச்சீருடையவை, இரு சமச்சீருடையவை. ஆர சமச்சீருடையவை ஈரடுக்கு உயிரிகள், அது நிட்டோரியா, டீனோஃபோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இருபக்க சமச்சீருடையது மூவடுக்கு உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது வந்து மறுபடியும் 2ஆக பிரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டோமியா, டியூட்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதில் வந்து அந்த ஆர சமச்சீருடையவைக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உடற்குழியற்றவை, தட்டைப்புழுக்கள், நாடாப்புழு, ஓகேங்களா. இந்த புரோட்டோஸ்டோமியா வந்து மேலும் 2ஆவது சொல்கிறாங்க. அது போலி உடற்குழியுடையவை, அது உருளைப்புழுக்கள், அதாவது அஸ்காரிஸ். அது சைசோசீலோமேட்டா, வலைதசை புழுக்கள், கணுக்காளிகள், மில்லுடலிகள்னு. அடுத்து டீட்ரோஸ்டோபியா அப்படிங்கிறது வந்து என்ட்ரோசீலோமேட்டா, முட்டோலிகள், அரைநாணிகள், முதுகுநாணிகள் அப்படின்லாம் பிரிஞ்சிருக்கு, ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா டீட்ரோஸ்டோம் அது மற்றும் புரோட்டோஸ்டோம். இப்போ பார்த்தேன் இல்லைங்களா, அது டீட்ரோஸ்டோம் மற்றும் புரோட்டோஸ்டோம். கரு வளர்ச்சியின் போது டீட்ரோஸ்டோம்களில் உருவாகும் முதல் துளை அல்லது பிளாஸ்டாஃபோர் வந்து மலைத்துளியாகிறது. புரோட்டோஸ்டோமில் பார்த்தீங்க அப்படின்னா கரு வளர்ச்சியின் போது டியூட்ரோஸ்டோம்களில் உருவாகும் முதல் துளை பிளாஸ்டாஸ்போர் மலைத்துளி ஆகிறது. ஆனால் புரோட்டோஸ்டோம்களில் உருவாகும் முதல் துளை பிளாடாஸ்போர் வாயாகிறது, ஓகேங்களா. டீட்ரோஸ்டோம்களில் பார்த்தீங்க அப்படின்னா கருவளர்ச்சியின் போது முதல் உருவாகக்கூடிய அந்த இது வந்து மலைத்துளையாகிறது. ஆனால் புரோட்டோஸ்டோமில் அது வந்து வாயாகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே வந்து அதாவது டியூட்ரோஸ்டோம் புரோட்டோஸ்டோமில் ரெண்டுமே பிளாஸ்டாஃபோர் வந்து உருவாகுது. அதில் டியூட்ரோஸ்டோமில் உருவாகக்கூடிய பிளாஸ்டாஃபோர் மலைத்துளி ஆகிறது. அதே வந்து மலைத்துளை ஆகிறது. புரோட்டோஸ்டோமில் உருவாக்குறது வந்து வாயாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்கலாம்.
அடுத்தது விலங்குலகத்தை வந்து 2 துணை உலகங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகு நாணற்றவை, 2வது பார்த்தீங்கன்னா முதுகு நாணுள்ளவை. ஓகேங்களா, முதுகு நாணுள்ளவை, முதல் முதுகு நாணுள்ளவை மற்றும் முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது இது பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் வந்து விலங்குலகளை வந்து வகைப்படுத்துறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திசுக்கள் அற்ற திசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. திசுக்கள் அற்றர்களுக்கு பார்த்தீங்கன்னா துளையுடலிகள், கடற்பஞ்சுகள். அதே திசுக்களை வந்து ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர்னு சொல்றாங்க. ஆர சமச்சீரில் குழியுடலிகள், ஜெல்லி மீன், ஹைட்ரா. ஓகேங்களா, அப்புறம் டீனோஃபோரா, சீப்பு ஜெல்லிகள். ஓகேங்களா, இருபக்க சமச்சீர்களை மறுபடியும் 2ஆக பிரியுது. அது புரோட்டோஸ்டோம் வளர்ச்சி, டீட்ரோஸ்டோம் வளர்ச்சி. புரோட்டோடோம்ஸ் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது 2ஆக பிரிக்குது. நிமட்டோடா உருளைப்புழுக்கள், தட்டைப்புழுக்கள், ஃப்ளேனேரியன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இது 2ஆக பிரிக்கல, வளைதச புழுக்கள், கண்டப்புழுக்கள். அடுத்து கணுக்காலிகள், பூச்சிகள், சிலந்திகள், நண்டுகள் அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் 2ஆக பிரியுது. அது வந்து பூச்சிகள், கணுக்காலிகள், பூச்சிகள், சிலந்திகள், நண்டுகள். மெல்லுடலிகளாக பிரிக்கிறது மட்டி, நத்தை, ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அடுத்து டீட்ரோஸ்டோம் அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்தோலிகள், கடல் நட்சத்திரம். அடுத்து முதுகு நாணுநிலை, முதுகு நாணுநிலைகள். இது ரொம்ப முக்கியங்க. இதில் இது வந்து எந்த தொகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் தொகுதியை நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படிங்கிற ஒரு தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதுகு நாணற்றவை பின்வரும் தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரிகள். இவை நுண்ணுயிரிகள், போலிக்கால்கள், குறியிலைகள் அல்லது நீளிலையினால் இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்ற யூகேரியாட்டுகளாகும். இந்த புரோட்டோசோவாகள் எல்லாமே இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்ற ஒரு யூகேரியாட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. இவை தங்களுக்கு தாங்களே உணவு தயாரிப்புகளாகவோ அல்லது பிற வகை உணவு உண்ணிகளாகவோ உள்ளன. சுவாசம் மற்றும் கழிவு நீக்கம் உடற்பரப்பின் மூலமாகவே அல்லது சுருங்கும் நுண்குழல்கள் மூலமாகவே நடைபெறும். பாலினா அல்லது பாலினா இனப்பெருக்க முறை உடையவை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோசோவா தொகுதி பார்க்குறோம். இது வந்து கழிவு நீக்கம் வந்து உடற்பரப்பின் மூலமாகவோ சுருங்கும் நுண்குழல்கள் மூலமாகவோ நடைபெறும். பால் அல்லது பாலினா இனப்பெருக்கம் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளும் அல்லது உணவு உணவுகளாகவோ பிற வகை விலங்கினங்களை சார்ந்தோ வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது தெரிந்து கொள்கைகள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சுகாதாரமற்ற ஒட்டுண்ணி புரோட்டோசோவாகள், சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவும் என்டோமீபா ஹிஸ்டாரிக்கா என்னும் புரோட்டோசோவா அமீபிக் சீதபேதி என்னும் நோயை தோற்றுவிக்கிறது. எது வந்து அமீபிக் சீதபேதி அப்படிங்கிற நோயை உருவாக்குன்னா என்டோமோமா ஹிஸ்டாரிக்கா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தொற்று கொண்ட பெண் அனாபிலஸ் கொசுக்களின் மூலமாக பிளாஸ்மோடியம் என்னும் புரோட்டோசோவா மலேரியா நோயை தோற்றுகிறது. ஓகேங்களா, எது மூலயமா மலேரியா நோய் உருவாகுது அப்படின்னா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா அப்படிங்கிறதுனால தான். அனாபிலஸ் என்ற கொசுக்களின் மூலமாக உருவாகக்கூடிய பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா மூலமாக தான் மலேரியா நோய் உருவாகுது. இப்போ அதுக்கடுத்த தொகுதியான துளையுடலிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த துளையுடலிகள் எல்லாமே பல செல்களை கொண்டத நீர்வாழ் உயிரிகள். ஓகேங்களா, எது வந்து நீர்வாழ் உயிரிகள், எந்த தொகுதி வந்து நீர்வாழ் உயிரிகள்னு கேட்டால் துளையுடலிகள் தொகுதி தான் நீர்வாழ் உயிரிகள். இது பொதுவாக கடற்பஞ்சுகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பல செல்கள் இருப்பினும் உடலில் திசுக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவற்றின் உடலில் ஆஸ்டியா எனப்படும் துளைகளையும் ஆஸ்குலம் என்னும் துளையையும் பெற்றுள்ளன. இதில் என்ன இருக்குது, ஆஸ்டியா அப்படிங்கிற துளைகளையும் ஆஸ்குலம் என்ன துளையையும் பெற்றுள்ளன. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். ஆஸ்குலம் அப்படிங்கிற துளையையும் பெற்றிருக்கிறது. இவை வந்து நீரோட்டத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்குலம் துளை தான் வந்து நீரோட்டத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உடல் வந்து சட்டக அமைப்பு ஸ்பியூக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சட்டக அமைப்பு, இதனுடைய உடல் வந்து ஸ்பியூக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனப்படும் நுண்முட்களை கொண்டுள்ளது. அதாவது ஸ்பியூக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு நுண்முட்களை கொண்டுள்ளது. பாலின மற்றும் பாலிலா முறுகலம், இதுவும் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா தொகுதி மாதிரியே இதுவும் பாலின மற்றும் பாலிலா முறைகளில் இனப்பெருக்கம் செய்யும் இயல்புடையது. இது முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது உடல் சட்டக அமைப்பு வந்து ஸ்பியூக்கல்ஸ். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கு இந்த இதில் வந்து படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. துளையுடலிகளுக்கு எடுத்துக்காட்டுக்கான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த உடல் சட்டக அமைப்பு ஸ்பியூக்கல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, கேட்பாங்க. அடுத்த தொகுதி வந்து குழியுடலிகள் பார்க்குறோம். சீலென்ட்ரேட்டா அல்லது நிடோரியா அப்படிங்கிற தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். குழியுடலிகள். ஓகேங்களா, அனைத்து சீலென்ட்ரேட்டிகள் அல்லது குழியுடலிகளும் இது நீர்வாழ்வன. இதுவும் வந்து கடற்பஞ்சு போய் இது கடற்பஞ்சு மாதிரியே இதுவும் நீர்வாழ்வன. பெரும்பாலும் கடலில் வாழ்வன. உடல் வந்து ஆர சமச்சீருடையது. உடல் சுவற்றில் புற அடுக்கு, அக அடுக்கு என 2 அடுக்குகளும் உண்டு. இவ்வடுக்குகளுக்கிடையே மீசோகிலியா, அதாவது செல்களால் ஆக்கப்பட்டது என்னும் அடர் கூழ்ம பொருள் உண்டு.
எதில் வந்து மீசோக்ளியா காணப்படுதுன்னா குலையுடலிகள். அப்போ குலையுடலிகளில் காணப்படக்கூடிய அடர்கூழ்ம பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மீசோக்ளியா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடர்கூழ்ம பொருள் எதில் காணப்படுகிறது அப்படின்னா மீசோக்ளியா குழியுடலிகளில் காணப்படுது. இது 1 மார்க் கொஸ்டின். அப்போ உடல் சுவற்றில் 2 அடுக்குகளை பெற்றிருப்பதால் இவை ஈரடுக்கு உயிரிகள் எனவும் அப்போ ஈரடுக்கு உயிரிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து குழியுடலிகள் தான். பல குழியுடலிகள் பல்லுருவ அமைப்பை பெற்றுள்ளன. அவற்றில் பாலிப் மற்றும் மெடுசா எனும் இரு உருவ அமைப்புகள் 2 உருவ அமைப்புகள் கொண்டது குழியுடலிகள். இரு உருவ அமைப்புகள் பொதுவாக காணப்படுகின்றன. புறப்படையில் கொட்டும் செல்கள் அல்லது நிமெட்டோஸ்டிஸ்கள் அதாவது நீடோஃப்ளாஸ்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நீடோசில் என்னும் கொடுக்கு பெற்றிருப்பதனாலேயே இவை நீடோரியா என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா. இவ்வுயிரிகள் பாலினா மற்றும் பாலிலா முறைகளில் இனப்பெருக்கம் செய்கிறது. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த பகுதி எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பகுதி. ஹைட்ரா பாலிப். ஓகேங்களா. அடுத்து தகவல் தொழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிலா ஜெல்லி மீன் அதாவது மூன் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது கரங்களை இழந்ததால் மீதமுள்ள கரங்களை பயன்படுத்தி ஆற சமச்சீர் நிலையில் உடலை சுற்றி அமைத்து கொள்கின்றன. இதனால் இவை வேகமாக நீந்தி செல்கின்றன. இதை ஞாபகம் வச்சுங்க. 1 மார்க் கொஸ்டின். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனுடைய இனப்பெருக்க உறுப்பு இங்கே இருக்கும். வாய் மேற்கை பார்த்தீங்கன்னா இங்கே காணப்படுது. மூடி அல்லது மணி இங்கே இருக்கு. இறப்பை வந்து இங்கே தான் இருக்குது. இதனுடைய வாய் வந்து இங்கே காணப்படுது. பற்றிலை இதுதான் வந்து பற்றிலை. இதெல்லாமே சரிங்களா. இப்போ ஜெல்லி மீனுடைய வாழ்க்கை சுழற்சி வந்து எப்படி இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போ ஜெல்லி மீன் இப்போ இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜெல்லி மீனில் இருந்து மெடுசாங்கிற ஒரு மொட்டு உருவாகுது. ஓகேங்களா. இந்த மெடுசா மொட்டு தான் வந்து அண்டகத்துக்குள்ளே போகுது. ஓகேங்களா. அண்டகம். ஓகேங்களா. இந்த மெடுசா மொட்டுக்குள்ளே இருக்கிற அண்டகத்துக்குள்ளே இந்த விந்தகத்தினுடைய மெடுசா வந்து ஜாயின் ஆகி முட்டை உருவாகுது. ஓகேங்களா. 2 பால் இனப்பெருக்கம் செஞ்சு முட்டை உருவாகுது. அது சைக்கோட்டா உருவாகுது. இந்த சைக்கோட்டு தான் பிளாஸ்டுலா உருவாகுது. அதுக்கப்புறம் தனித்து நீந்தும் பிளானுலா லார்வாவாக வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் ஒட்டி கொண்டு புதிய காலனியை தோற்றுவிக்கிறது. அப்புறம் இளம் காலனி மற்றும் பாலிலா முறை முட்டு அரும்புதல் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதிர்காலனி முதிர்ச்சி அடையுது. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, இது முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த மெடுசா முட்டு மறுபடியும் உருவாகுது. ஓகேங்களா. உணவூட்டும் பாலில்லா பெருக்கம் இது. ஓகேங்களா. இது வந்து இந்த கசையிலைகள்லாம் உணவூட்டு பாலில்லா பெருக்கத்துக்கு உதவுது. ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஒரு ஜெல்லி மீனினுடைய வாழ்க்கை சுழற்சி காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தட்டைப்புழுக்கள் தொகுதி. அடுத்த தொகுதியான தட்டைப்புழுக்கள் தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த பாடத்தில் எல்லாமே நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹிண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த பாடம் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா. அடுத்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்புழுக்கள் ஃப்ளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இத்தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்புழுக்கள் இடம்பெற்றுள்ளன. உணவு பாதை வந்து இல்லை அல்லது எளிமையானது. கழிவு நீக்கமும் மூடுகலப்பு ஒழுங்குபாடும் சுடர் செல்களால் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை புழுக்கள் பெரும்பாலும் இருபாலின அதாவது ஒரே புழுவில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். இவை பொதுவாக ஒட்டுண்ணி புழுக்கள். ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே இதில் காணப்படக்கூடியது எதுலன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்புழுக்கள்ல. ஓகேங்களா. தட்டைப்புழுக்கள் தொகுதியில் தான் காணப்படுது. இவை ஒட்டுண்ணி புழுக்கள். மேக்சிமம் வந்து இவை ஒட்டுண்ணி புழுக்கள். இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதாவது கழிவு நீக்கப்பை இங்கே காணப்படுது. விந்து பையும் இங்கே காணப்படுது. இங்கேயே அண்டகமும் காணப்படுது. இங்கே விந்தகம் வந்து காணப்படுது. கருவுணவு சுரப்பிகள் எல்லாமே இங்கே காணப்படுது. அப்புறம் சிறுகுடல் வயிற்றுப்புற ஒட்டுறுப்பு இங்கே கருப்பை காணப்படுது. ஒரே இதுக்குள்ளே ஒரே பூச்சியில் பார்த்தீங்கன்னா விந்தகமும் இருக்குது அண்டகமும் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்புழுக்கள்ல. அடுத்து வாய் ஒட்டுறுப்பு இங்கே காணப்படுது. அப்புறம் தொண்டை இங்கே தான் காணப்படுது. சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிதாக்கப்பட்ட ஈரல் புழு. அடுத்து மனித சிறுகுடலில் பார்த்தீங்கன்னா தட்டைப்புழுவினுடைய தொற்று இப்படி தான் இருக்கும். மனிதனுடைய சிறுகுடலில் இந்த தட்டைப்புழு வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அடுத்து டீனோசோலியம் நாடாப்புழு பெரிதாக்கப்பட்ட ஸ்கோலாக்ஸ் மற்றும் ஒட்டுறுப்பு. இந்த பெரிதாக்கப்பட்ட ஸ்கோலாக்ஸ் மற்றும் ஒட்டுறுப்பு இப்படி தான் இருக்குது. சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்த தொகுதியான நிமட்டோட்டா உருளைப்புழுக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நிமட்டோட்டா தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உருளைப்புழுக்களின் உடல் குறுகியும் இருமுனைகளும் கூர்மையாகவும் உள்ளன.
உடலில் வந்து கண்டங்கள் காணப்படுவதில்லை. உடலின் மேற்புறத்தில் கியூட்டிகள் என்னும் மெல்லிய உறை வந்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இவை பொய்யான உடற்குழி கொண்டவை. உணவுக்குழல் ஒரு நீண்ட குழாய் அமைப்புடையது. இவை பால்முறை இனப்பெருக்க முடியாது. இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பால் முறை இனப்பெருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியே உள்ளன. ஓகேங்களா. இவற்றில் பல வகைகள் தனித்து மண்ணில் வாழ்பவைகளாகவும் மற்றவை அனைத்தும் ஒட்டுண்ணி புழுக்களாகவும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த இதை முடிச்சிடலாம். இப்போ உருளைப்புழுக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதிர்ந்த நாடாப்புழுக்களால் பாலூட்டிகளில் ஏற்படும் தொற்று நிலை தான் டீனியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீனியாசிஸ்னா என்னன்னு கேட்டாங்க. முதிர்ந்த நாடாப்புழுக்களால் பாலூட்டிகளில் ஏற்படும் தொற்று நிலை தான் டீனியாசிஸ். இது சரியாக சமைக்கப்படாத பன்றி இறைச்சினை வந்து உண்ணுவதால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாடாப்புழுக்கினுடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா. அதாவது இப்போ முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைகிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, மலத்தில் காணப்படும் முட்டையிலிருந்து இடைப்பட்ட விருந்தோம்பியால் நுழைகிறது திசுக்களுக்குள்ள நுழைகிறது. இது விருந்தோம்பியின் சிறுகுடலில் ஹெக்ஸ் காந்து லார்வாக்களால் விடுவிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அப்போ வந்து கோழைப்படத்திலேருந்து திசுவினுள் துளைத்தல். ஓகேங்களா. அப்படி அந்த துளைக்கிறப்ப சப்போஸ் வந்து பசுங்களுக்கு கூட இது செல்ல ஆரம்பிக்கும். அதாவது சிஸ்டிசெரக்ஸ் சிறுகுடலில் கரைதல் போக ஆரம்பிக்கும். அடுத்தது இல்லைன்னா பன்றி சாப்பிட்டுச்சு அப்படின்னா டீசோலியம் அப்படிங்கிறது. அதே பசு சாப்பிட்டுச்சு அப்படின்னா இது வந்து டிசாஜினேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பன்றி சாப்பிட்டது டீசோலியம். அந்த சரியாக அந்த சமைக்கப்படாத அந்த பன்றியை வந்து மனிதன் சாப்பிட்றதுனால மனிதனுடைய உடம்புக்குள்ளே போகுது. அப்போ சிஸ்டிசெரக்ஸ் லார்வாக்கள் இங்கே வளர்ச்சி அடையும். அப்போ ஸ்கோலஸ் மூலமாக வெளிப்படுதல். அப்போ சிறுகுடலில் வந்து இது தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டிசெரக்ஸ் கண், மூளை, தசை, எலும்பு போன்ற இடங்களில் வந்து நிலை கொள்ளுதல். இப்படி வந்து நாடாப்புழுக்களினுடைய வாழ்க்கை சுழற்சி நடைபெறுது. இப்போ மனிதன் வந்து முட்டையினை வயிற்றுக்குள் வந்து போகும். அப்போ டீசோலியம் மட்டும் இங்கே இருக்கும். அப்போ சிறுகுடல் வந்து கருவுயிரி வெளிச்சி அடைந்து இங்கே வந்து திசுக்களில் வந்து இது பெருக்கமடையுது இந்த நாடாப்புழுக்கள் எல்லாமே. ஓகேங்களா. இந்த திசுக்கள் மூலயமா இந்த மனிதனுடைய உடம்புல பெருக்கமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ உருளைப்புழுக்களால் அந்த இது அமைப்பு எப்படி இருக்கும்? அஸ்காரிகேஸ் லூம்ரிகாய்ட்ஸ் உருளைப்புழுக்களுடைய அமைப்பு எப்படி இருக்கணுங்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வாய் காணப்படும், தொண்டை, உணவுக்குழல், இனப்புலை, நரம்பு வளையம் இங்கே காணப்படுது, குடல், அண்டம், கருவாயே. இது வந்து பெண்ணுடைய இதில் கருப்பை காணப்படும், மலப்புலை காணப்படும். இதே ஆண் உருளைப்புழுவாக இருந்துச்சு அப்படின்னா விந்தகம், புணர்முட்கள் இதெல்லாம் காணப்படும். சரிங்களா. ஆண் உருளைப்புழு இது பெண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் உருளைப்புழு. சரிங்களா. அஸ்காரிஸ் லூம்ரிகாய்ட்ஸ் உருளைப்புழுக்கள். அடுத்து தெரிந்து கொள்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதிர் உயிரி ஆண் வந்து 15 முதல் 30 சென்டிமீட்டர். அதே பெண் உருளைப்புழுவாக இருந்துச்சுன்னா 20 முதல் 40 சென்டிமீட்டர் குறை வரைக்கும் நீளமாக இருக்கும். அதாவது ஆண் உருளைப்புழுவை விட பெண் உருளைப்புழு மிக நீளமாக இருக்கும். இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முட்டை பார்த்திங்கன்னா 60 மைக்ரான் பித்த நீர் நிறம் படிந்தவை, கண்டங்களற்ற அல்புமின் உரை கொண்ட முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. தொற்றுநிலை வந்து கரு வளர்ந்த முட்டை. பரவும் முறை உள் செலுத்துதல் மூலமாக, அதாவது அந்த முட்டையை சாப்பிட்ட பன்றியை சாப்பிட்றதுனால, நல்லா சமைக்கப்படாத பன்றி இறைச்சியை சாப்பிட்றதுனால மனிதர்களுடைய உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இடம் வந்து சிறுகுடலுக்குள்ளே இது வளர்ச்சி அடையும். சரிங்களா. அஸ்காரி தொற்றுக்கு சிகிச்சை. இந்தியாவில் குடற்புழு நீக்கம். இந்த குடற்புழு நீக்கத்துக்கு விழிப்புணர்வு நாளாக பிப்ரவரி 10வது நாள் வந்து கொண்டாடப்படுகிறாங்க. இந்த குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாளாக பிப்ரவரி 10வது நாளாக கொண்டாடுறாங்க. சரிங்களா. உருளைப்புழுக்களினுடைய வாழ்க்கை சுழற்சி அஸ்காரிஸ் லூம்ரிகாய்ட்ஸ் மற்றும் அஸ்காரிஸ் சூம். இதனுடைய வாழ்க்கை சுழற்சி ஃபஸ்ட்டு வந்து தொற்று நிலை ஏற்படும். ஒரு பெண்ணாவோ இல்லை அது ஆணாகவோ இருக்கும். ஓகேங்களா. கண்டறியும் நிலை ஃபஸ்ட்டு வந்து 2வது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கருவுற்று 3வது வந்து இந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் அதை வந்து மனிதன் சாப்பிட்றதுனால அவனுடைய சிறுகுடலில் போய் தங்கி இது வளர்ச்சி அடையுது. அவனுடைய மலம் கழிக்கிறது மூலயமாவும் மற்றவங்களுக்கு இது வந்து பரவுது. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த உருளைப்புழு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான காரணம். முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சிறுகுடலில் முதிர் ஆண் மற்றும் பெண் உயிரிகள் தோன்றுதல். பெண் உயிர்கள் உற்பத்தி செய்யும் முட்டைகள் மலக்கழிவுகளுடன் வெளியேறுதல். ஒரு பெண் உயிரி ஒரு நாளைக்கு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட முட்டையை வந்து இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டையில் இளம் உயிரி வளர்ச்சி அடைகிறது, தொற்றக்கூடிய நிலை வந்து உருவாகுது. அசுத்தமான உணவு, நீர், ஓம்புயிரி விலங்குதல் மற்றும் சிறுகுடலில் முட்டை பொரிந்து வெளிவருகிறது. இந்த இளம் உயிரிலை சிறுகுடலின் திசுக்களை துளைத்து இரத்த ஓட்டத்தில் உள்ள நிலைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய 2வது நிலை.
இருமலின் போது இளமுயிரி விழுங்கப்பட்டு சிறுகுடலை அடைகிறது. அங்கு தனது முழு வளர்ச்சியை அடைகிறது. 3ஆம் நிலை வந்து இளமுயிரிகள் மூச்சு நுண்குழல்களிலிருந்து காற்று நுண்ணறையை அடையும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளமுயிரிகள் நுரையீரலுக்கு இடம்பெயர்ந்து தோலுரித்து 3ஆம் நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்படித்தான் வந்து இந்த உருளைப்புழுக்கள் உடம்புக்குள்ளே செல்லுது. அடுத்ததில் தெரிந்து கொள்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யானைக்கால் நோயானது உச்சேரியா ஃபான் கிராஃப்டினால் ஏற்படும். இந்த யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சேரியா ஃபான் கிராஃப்டினால் ஏற்படும். இதனால் கால்கள், வயிறு, தொடை சேருமிடம், சில நேரங்களில் மார்பகம் ஆகிய இடங்களில் வீக்கம் ஏற்படுகிறது. இந்நிலை அதிகமான நிணநீர் சேர்க்கையினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. யானைக்கால் நோயும் இந்த உருளைப்புழுக்கள்னால தான் ஏற்படுகிறது. உச்சேரியா ஃபான் கிராஃப்டி ஆண் மற்றும் பெண் புழுக்கள்னால உருவாகுது. இதுவும் அதே மாதிரி தான் இந்த உருளைப்புழுக்களுடைய இதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொசுவினுடைய இளம் உயிரினுடைய வளர்ச்சி நிலைகள். அது வந்து என்னவாகும், வளர்ச்சி அடைந்து ஃபஸ்ட்டு வந்து கொசுவில் இறகு மற்றும் மார்பு பகுதி தசைகளில் லார்வாக்கள் வந்து உருமாற்றம் அடையும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொசு மனிதனை கடிக்கும் பொழுது மனிதனுடைய தோலுக்குள்ளே செல்லுது. தொற்று கொண்ட இளம் உயிரிகள் தொடை, இடுக்கு, நிணநீர் சுரப்புகளுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அப்புறம் இன்குயின்ஸ் நிணநீர் சுரப்புகளில் இளம் உயிரிகள் தோன்றுது. அப்புறம் மனிதனின் நிணநீர் திசுக்களில் புழுக்கள் வந்து முதிர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் ரத்தத்தில் மைக்ரோலோஃபேரியா, ரத்த சிவப்பணுக்கள் இது எல்லாமே பாதிப்படையுது. ஓகேங்களா. மனிதனை வந்து இந்த கொசு வந்து கடிக்கிறதுனால தான் வந்து இந்த நோய் வந்து ஏற்படும். அதாவது இப்போ மனிதனுடைய நிணநீர் சுரப்பிகளை போய் தாக்கி அது வந்து பெருக்கமடையுது. மனிதனை கியூலெக்ஸ் கொசு கடிக்கும் பொழுது தோலுக்கடியில் உள்ள இரத்த குழாய்களில் இருந்து மைக்ரோஃபிலேரியாக்கள் கொசுக்களை அடைகின்றன. இரவு நேரங்களில் தோலுக்கடியில் உள்ள இரத்த குழாய்களில் மைக்ரோஃபிலேரியாக்கள் இடம்பெயர்கின்றன. அடிப்புற மார்பு பகுதிக்கு இரத்த குழல்களுக்கு இது இடம்பெயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொசு மூலயமா தான் இது வந்து பரவுது, இந்த நிணநீர் நோய். ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்த தொகுதியான வலைதசை புழுக்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. வலைதசை புழுக்கள் அப்படின்னா மண்புழுக்கள், அட்டைகள் மற்றும் கடல்வாழ் புழுக்கள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. அன்னலிடா என்ற வார்த்தை அன்னுலேசன்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வளையங்கள் போன்று ஒன்றொன்று இணைந்து மெட்டாமரிசம் என்ற அமைப்பை கொண்டவை. அனைத்து உடற்கண்டங்களும் மொத்த அமைப்பு உடையவை. உண்மையான உடற்குழி கொண்டவை. சீட்டாக்கள் என்னும் நுண்ணிய நீட்சிகள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து கால்கள் அற்றவை, கடின சட்டகமற்றவை. உடலின் மேற்புறத்தில் புறத்தோலுக்கு மேலே பல அடுக்குகளாலான கியூட்டிகள் என்னும் ஈரப்பசை மிக்க உரை காணப்படுகிறது. இது உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. கழிவு நீக்கம் நெஃப்ரிடியங்களால் நடைபெறுகிறது, அதாவது சிறுநீரகத்தினால நடைபெறுது. தலைப்புறத்தில் செரிபிரல் நரம்பணு திரள்களை மூளையாக கொண்ட நரம்பு மண்டலம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ட்ராக்கோஃபோர் பொது லார்வா ஆகும். சரிங்களா. இதுதான் வந்து இந்த இதுல எல்லாம் காணப்படுகிறது. அதாவது மண்புழு லாம்பிடோ மாரிட்டி இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. மண்புழு இல்லாமல் மண்புழு தான் வந்து உழவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மண்புழு வந்து மண்ணில் உள்ள அந்த பாக்டீரியா இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே சிதைச்சு மண்ணுக்கு தேவையான கனிம ஊட்டச்சத்துக்களை உருவாக்குது. அதனால தான் மண்புழுக்களை வந்து உழவனினுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து அட்டை ஹிரிடினியா மேடிசினாலிஸ். ஓகேங்களா. உணவூட்ட முறையில் அவை மண்புழுவிலிருந்து வேறுபட்டு காணப்படும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து வலைதசை புழுக்கள் தொகுதியை சேர்ந்தது. ஓகே. மண்புழு, அட்டை இது எல்லாமே. அடுத்த தொகுதியான கணுக்காலிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த கணுக்காலிகளில் ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையானதோ அதிக எண்ணிக்கையிலான, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 லட்சம் சிற்றினங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய தொகுதியாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்ரோபோடா என்பதன் பொருள் பார்த்திங்க அப்படின்னா இணைப்பு கால்கள் என்பதாகும். ஆர்த்ரோபோடு அப்படிங்கிறோடைய பொருள் பார்த்திங்கன்னா இணைப்பு கால்கள். பூச்சிகள், சிலந்திகள், நண்டுகள், இறால்கள், பூரான்கள், மரவட்டைகள் மற்றும் தேள்கள் ஆகிய அனைத்தும் கணுக்காலிகள். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உடல் வந்து தெளிவான கண்டங்களை கொண்டுள்ளது. இது தலை, மார்பு, வயிறு என பிரிக்கப்பட்டுள்ளது. உடலின் மேற்புறத்தில் கைட்டின் வந்து பாதுகாப்பாக இருக்குது. ஓகேங்களா. இந்த கணுக்காலிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்புறத்தில் கைட்டின் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது. வளர்ச்சியின் போது புறச்சட்டகத்தின் அளவு மாறுபடுவதில்லை. வளர்ச்சியின் போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தோலுரித்தல் என்னும் நிகழ்வின் மூலம் இவற்றின் மேற்புற உரை வந்து உதிர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. உடற்குழி தான் வந்து ஹீமோஃபிலிப் என்ற திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது ஹீமோலிஃப் அப்படிங்கிறத திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. நன்கு வரையறுக்கப்பட்ட இரத்த குழல்கள் இல்லை. இதுக்கு வந்து இரத்த குழல்கள் வந்து இல்லை. உடற்திரவம் உடற்குழி முழுவதும் சுற்றி வருகிறது. இந்த வகை இரத்த ஓட்டம் திறந்த இரத்த ஓட்டம். ஒரு திறந்த இரத்த ஓட்டம் எதில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணுக்காலிகளில்.
உடலில் உள்ள அனைத்து திசுகள் மற்றும் செல்கள் உடற்குழி திரவத்தில் நனைந்தபடி உள்ளன. சிறிய ஆர்த்ரோபோடாக்கள் ஆக்சிஜனை நேரடியாக மெல்லிய உடலின் மூலம் உறிஞ்சு கொள்கின்றன. பெரும்பாலான நீர்வாழ் சிற்றினங்கள் இறகு போன்ற புத்தக செல் மூலமும் பல நிலவாழ் கணுக்காலிகள் ட்ரெக்கியா என்னும் நுண்மூச்சு குழல் மூலமாகவும் சுவாசிக்கின்றன. இந்த கணுக்காலிகள் எது சுவாசினா ட்ரெக்கியா அப்படிங்கிற நுண்மூச்சு குழல் மூலமாக சுவாசிக்கின்றன அப்படின்னு சொன்னாங்க. இதில் கழிவு நீக்க உறுப்புகளாக மால்பீஜியன் குழல்களும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கணுக்காலிகளில் எது வந்து கழிவு நீக்க உறுப்புன்னு கேட்பாங்க. இது ஏற்கனவே ஒரு டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மால்பீஜியன் குழல்களும் பச்சை சுரப்பிகளும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததில் இந்த தெரிந்து கொள்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கோஃபிபோடுகள் என்பது சிறிய கிறிஸ்டோசியன்கள், அதாவது கடலில் இறால் போன்றவை. இது வந்து கடலில் வாழ்பவை. நாம் அறிந்த உயிரினங்களில் ஒரு கண்ணை மட்டும் உடைய ஒரே ஒரு உயிரினம் வந்து கிறிஸ்டோசியன்கள். கிறிஸ்டோசியன்கள் தான் வந்து ஒரு கண் மட்டும் கொண்ட உயிரினம். இப்போ பூரானை பற்றி பார்க்கலாம். இவை மிக வேகமாக வேட்டையாடுபவை. இரவில் வெளிவந்து நத்தைகள், மரப்பெண்கள் மற்றும் காதுபூச்சிகள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கின்றன. விஷப்பல்லின் மூலம் இரையை பிடித்து விஷத்தை செலுத்தி கொன்று உண்ணுகின்றன. பெண் பூரான்கள் மண்ணில் முட்டையிட்டு மிக கவனமாக எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்றன. உலகம் முழுவதும் காணப்படும் இவைகளில் 2800 சிற்றினங்கள் காணப்படுகின்றன. மிகப்பெரிய புராணங்கள், இது மொத்தம் எத்தனை சிற்றினங்கள்னா 2800. மிகப்பெரிய புரான்கள் 30 சென்டிமீட்டர், அதாவது 12 அங்குலம் நீளம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்காடுகளில் பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் வாழ்கின்றன. சென்டிஃபீட் என்றால் 100 காலிகள், 100 legs என்று பொருள். ஆனால் பெரும்பாலும் இதில் வந்து 30 இணைக்கால்கள் மட்டுமே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூரான்கள் 30 இணைக்கால்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரவட்டை பார்க்க போகிறோம். மரவட்டைனா இதில் 8000 சிற்றினங்கள், அதில் பார்த்தீங்கன்னா 2800, இதில் 8000 சிற்றினங்கள் காணப்படுகின்றன. மண்ணில் வாழும் இவை அழுகிய தாவரங்களை முக்கிய உணவாக உட்கொள்கிறது. உடற்கண்டங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அமைந்து பாதுகாப்பினை அளிக்கின்றன. மேலும் இடையூறு நேரும்போது சில வகை மரவட்டைகள் பந்து போன்று உடலை சுருட்டி கொள்ளவும் செய்யும். இது வந்து மரவட்டை பார்த்தீங்கன்னா அப்படி சுருட்டிக்கும் தன்னுடைய உடம்பை. 1000 கால்கள் எனப்படும் இவை 100 கால்களை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மரவட்டைகள் பார்த்தீங்கன்னா 750 இணைக்கால்கள் வரை பெற்றுள்ளன. பைலி மரவட்டைகள் மரப்பெண்களை போன்று ஒத்து காணப்பட்டாலும் இவை அதிக கால்களை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மரவட்டை பெண் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும், 1 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தொகுதியான மெல்லுடலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த தொகுதியான 10வது இது தொகுதி மெல்லுடலைகள் தொகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விலங்குலகத்தில் 2வது மிகப்பெரிய தொகுதி வந்து மெல்லுடலைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது விலங்குலகத்திலேயே மிகப்பெரிய தொகுதி, 2வது மிகப்பெரிய தொகுதி மெல்லுடலைகள் தான். இது நன்னீர் மற்றும் கடல் என 2 நீர்நிலைகளிலுமே வாழும் தன்மை பெற்ற அதிக சிற்றினங்களை கொண்ட வெற்றிகரமான தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை. தலை மற்றும் தலையிலான பாதம் மற்றும் உள் உறுப்பு தொகுப்பு என உடல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மெல்லுடலைகளை வந்து உடல் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை சுற்றி மேன்டில் என்னும் மென்போர்வையும், அதாவது உடலை சுற்றி மேன்டில் என்னும் மென்போர்வையும் அதன் வெளிப்புறத்தில் ஓடும் அவுட்டர் செல்லும் ஓடும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேன்டில் அறையினுள் காணப்படும் செவில்கள் டினிடியம் அல்லது நுரையீரல் மூலமாகவோ அல்லது இரண்டின் மூலமாகவோ சுவாசத்திலே மேற்கொள்கின்றன. அதாவது செவில்கள் மூலமாகவோ நுரையீரல்கள் மூலமாகவோ இது வந்து சுவாசத்தில மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? மெல்லுடலிகளின் லார்வா வந்து பொதுவாக ட்ராக்கோஃபோர் இளமுயிரி மற்றும் வெளிஜர் இளமுயிரி ஆகும். இதனுடைய மெல்லுடலினுடைய லார்வா வந்து ட்ராக்கோஃபோர் இளமுயிரி அல்லது வெளிஜர் இளமுயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின். தோட்டத்து நத்தை மெல்லுடலிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அடுத்து தெரிந்து கொள்களில் ஆக்டோபஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள். உணர்ச்சி, ஆளுமை, அறிவாற்றல், தன் விழிப்புணர்வு, தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநாணற்ற உயிர் வந்து ஆக்டோபஸ் தான். இவைகளை பற்றிய ஒரு யூகமானது மனிதர்கள் இல்லைன்னா பூமியின் மீது மனிதன் இடத்தில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துபவைகளாக ஆக்டோபஸ் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அறிவாற்றலும் இருக்குது, உணர்ச்சிகளும் இருக்குது. உணர்ச்சி, அப்புறம் ஆளுமை இருக்குது, தன் விழிப்புணர்வு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ராட்சத சிப்பிமி, த ஜெயின் ஸ்குவாட். இதன் உணவுக்குள்ளை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை அமைந்துள்ளது. இந்த உணவுக்குள்ளை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது அடுத்து தெரிந்து கொள்களை பார்த்திங்கன்னா முத்து வளர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, அதாவது பியல் கல்ச்சர். முத்துச்சிப்பிகள் அதாவது பியல் ஓய்ஸ்டர் முத்தை உருவாக்குகின்றன. முத்து அரிதாக கிடைக்கக்கூடிய விலை மதிப்புள்ள நவரத்தினங்களில் ஒன்று. இது ஆபரணங்கள் செய்வதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வளர்ப்பு முத்துச்சிப்பிகள் தான் முத்தை உருவாக்கக்கூடியது. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டொலிகள் எல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பாடம் கொஞ்சம் நிறைய நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எழுதி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.